जगम गम्य जननी जननी जगम गम्य जगत्कारणिनी परिपूरणिनी जगत्कारणिनी परिपूरणिनी 976 தொடக்கத்திலே அந்த பாடலுக்கான இசையை எப்படி தொடங்குவது என்று யோசிப்பதற்காக இந்த கடற்கரையிலே தான் நான் பாடிக்கொண்டு அதன் முதல் தொடங்குகின்ற அம்மிங்கை இங்கே தான் கம்போஸ் செய்தேன் என்பது யாருக்கும் தெரியாது, எனக்கு மட்டுமே தெரியும். இந்த கடல் கேட்டிருக்கலாம், அந்த அலைகள் போய்விட்டன, ஆனால் பாடல் இருக்கிறது. அலைகள் என்னுடைய பாடலை நான் பாடிய ஹம்மிங்கை கேட்ட அலைகள் போய் வேறு அலைகள் வந்துவிட்டன. ஆனால் அப்பொழுது படித்த மாணவிகளும் போய்விட்டார்கள். இப்பொழுது அந்த பாடல் நிற்கிறது, அந்த அலைகளுக்கு பதிலாக வேறு அலைகள் இருக்கிறது. அன்னக்கிளி அன்னக்கிளி தேடுதம் 6 மாசம் ஒரு வருஷம் ஆவரம் வாடுதே நதியோரம் பிறந்தேன் கொடி போல வளர்ந்தேன் அலையோடும் நதியோடும் போல் வளர்ந்தேன் உறங்காத கண்களுக்கு ஓலை கொண்டு மையெழுதி கலங்காம காத்திருக்க கைப்பிடிக்க வருவார். இந்த பாடலின் இசை முழுக்க இந்த கடற்கரையிலே தான் நான் கம்போஸ் செய்து அப்புறமாக நோட்ஸாக நான் எழுதி ரெக்கார்ட் செய்தேன் என்பது யாருக்கும் தெரியாத, யாருக்குமே சொல்லாத ஒரு விஷயத்தை உங்கள் கல்லூரிக்காக பிரத்யேகமாக நான் இதை சொல்ல வேண்டிய ஒரு பாடல் உருவாவதற்கு முன்னால் அந்த பாடல் இல்லை இல்லையா? எனக்கு நான் டெய்லி போகிறேன், கம்போசிங் ரூமுக்கு போகிறேன், தினம் ஒரு டைரக்டர் வர்றாரு, தினம் ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறாரு, தினமும் ஒரு பாடலை நான் கம்போஸ் செய்கிறேன். ஒரு பாடலோ 3 பாடலோ என்னிடம் ஒரு பாடலுக்கு ஒரு சுச்சுவேஷன் சொன்னாங்கன்னா ஒரு பாடலுக்கு 3 ஆல்டர்னேட்டிவ் டியூன் கொடுப்பது என்னுடைய வழக்கம். ஆனால் அந்த பாடல் கம்போஸ் பண்ணப்படாத நேரத்திலேயே, அந்த பாடல் இல்லாமலேயே இருந்த நேரத்திலே எப்படி அந்த பாடல் வந்தது எனக்கு? அதை எப்பொழுதாவது நீங்கள் யோசித்தது உண்டா? இப்போ ஒரு பாடல் இருக்கு, அந்த பாடல் எப்போது வந்தது? அந்த இசை எங்கிருந்தது? அந்த இசை எங்கிருந்தது என்று யாருக்கும் தெரியாது, எனக்கே தெரியாது. அதையே ஒரு பாடல் ஆக்கினால், எங்கே இருந்தாய் இசையே, நீ எங்கே இருந்தாய் இசையே. நீங்கள் கேட்கின்ற ஒவ்வொரு பாடல்களும் இப்படி இல்லாமல் இருந்தது தான். இல்லாமல் இருந்ததிலிருந்து எனக்கு ஒரு உணர்வை தூண்டிவிட்டு, எனக்குள்ளே நான் உணர்வை தூண்டிவிட வேண்டுமே தவிர சிச்சுவேஷன்லேருந்து நமக்கு கிடைக்கிறது ஒன்றும் இருக்காது. என்ன சொல்லிடுவாங்க, காதலன் காதலியும் டூயட் பாடுறாங்க, சரி அவங்க யார்? 2 இளவயது ஜோடி, அல்லது அங்கே வேலை செய்கிறான், இங்கே வேலை செய்கிற பொண்ணு, 2 பேருக்கு காதல். இல்லைன்னா வேறு இல்லை, கிராமத்தில் கிராமத்திலேருந்து 2 பேர் காதலிக்கிறாங்க. இப்படி தான் சொல்ல முடியுமே தவிர எந்த சிச்சுவேஷனுமே நான் கம்போஸ் பண்ண பாட்டை கொடுக்காது. இப்பொழுது வருகின்ற கம்போசர்கள்லாம் கம்போசர் இல்லை, இன்னைக்கு கம்போசர்ஸே கிடையாது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க.
எல்லாம் சிடியோடு வருவாங்க. அங்கேருந்து பாட்டை இங்கேருந்து ஒன்று பிக்கப் பண்ணி அதை பண்ணி டைரக்டருக்கு போட்டு காட்டி, சார் இந்த மாதிரி இருக்கலாமா, இந்த மாதிரி இருக்கலாம், இது மாதிரி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதவே போட்டுருவாங்க. ஆனால் அந்த டைமில் என்னென்னா நாங்கள் கம்போஸ் பண்ணணும், நாங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும், நாங்கள் வந்து வாசிக்கணும், ஒவ்வொரு சுரமும் அதை அமைச்சு டைரக்டர் வந்து ஓகே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கவிஞர் கூப்பிட்டு பாட்டு எழுத வைப்பாங்க. வாடகை வீட்டில் குடியிருக்கக்கூடிய கதாநாயகன் அந்த வாடகை வீட்டுக்கு சொந்தக்காரருடைய மகள் வந்து கதாநாயகி. மொட்டை மாடியில் இவன் தங்கியிருக்கா, மொட்டை மாடியில் வந்து துணியை வந்து காய போட்டிருக்கா, மழை வர மாதிரி இருக்குது, துணி எடுக்கிறதுக்கு போகிறா, மழை அடிக்குது, மின்னல் அடிக்குது, இவன் பக்கத்தில் இவன் துணி எடுக்கிறதுக்காக இருக்கிறான், 2 பேரும் கட்டி பிடிச்சிடுறாங்க, உடனே பாட்டு வருதுங்கிறார் டைரக்டர். கவிஞர் சுச்சுவேஷனை கேட்டுட்டு அவர் ரொம்ப அலட்சியமாக கேட்பார். அவர் கேட்குற விதமே எனக்கெல்லாம் அவர் ஹீரோ. கவிஞர் கண்ணதாசன் வந்து எங்களுக்கு ஹீரோ. நான் சின்ன வயசில் நான் அசிஸ்டண்ட்டாக கிட்டார் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கேன், ஜிகே வெங்கடேஷ் கம்போஸ் பண்ணுறாரு. அவர் சுச்சுவேஷன் டைரக்டர் சொல்லிகிட்டு இருக்காரு, இவர் சிகரெட்டு பிடிச்சிட்டு ஆஸ்ட்ரேலியில் துப்புன்னு துப்பிட்டு இருக்காரு. அவர் சுச்சுவேஷனுக்கு துப்புனாரா இல்லை வேறு எதுக்கு துப்புனாரு, சிகரெட்டு பிடிச்சி துப்புனாரான்னு தெரியாது. கேட்டுட்டு என்ன டியூன் போட்டிருக்க அதுக்கு அப்படின்னாரு. டே பாடுறா அப்படின்னாரு. அப்புறம் நான் பாடினேன். இது ஜிகே வெங்கடேஷனுடைய டியூன் தான். நல்லவருக்கெல்லாம் காட்சிகள் 2 ஒன்று மனச்சாட்சி. நான் வந்து எம்எஸ்வி சாருக்கு வந்து இவர் எழுதின பாடல்கள் எல்லாம் ஃப்ரேஸாக முடியும். என்ன வார்த்தைகளோ, சின்ன விழி பார்வையிலே சொல்லி முடித்து விட்டேன், சொன்ன கதை புரியவில்லைன்னு ஃப்ரேஸாக வரும். நான் வர நேரத்தில் அதை பிரேக் பண்ணி வரணும்னு நினைக்கிறேன். அப்போ வர்றப்போ என்னுடைய டியூனுக்கு எழுதுறதுக்கு கொஞ்ச நாள் சிரமப்பட்டார். பிடிபடாத இருந்த ஒரு பாடல் எந்த வடிவத்திலே வர வேண்டுமோ அந்த வடிவத்திலே வராமல் நான் உடைத்து ஒரு ஃப்ரேஸ் வரும், அடுத்த ஃப்ரேஸ் வேறே ஆகும். என்ன டியூன் போட்டிருக்கேன்னு சொல்லி என்ன மாட்டேன் சொன்ன உடனே நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2 ஒன்று மனச்சாட்சி. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2 ஒன்று மனச்சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியடா, ஒன்று தெய்வத்தின் சாட்சியடா. இந்த பாடலிலே எழுதி கொண்டே வரும்பொழுது கவிஞர் என்ன செய்தார், ஏண்டா அந்த கம்பனுடைய வரிகளை இதில் வைத்து விடலாமா அப்படின்னு கேட்டார். எப்படின்னா அப்படின்னா, நீரின் பிழை என்று நறும்புலல் இன்மை என்று சொல்லி கம்பராமாயணத்தில் வரண்டா அப்படின்னாரு. அப்படியாண்ணா அப்படியா, நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை, விதியன்றி வேறே இங்கே வேறே ஏதம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதியன்றி இங்கே வேறே ஏதம்மா. எம்எஸ்வி அண்ணா பண்ணினார் பாருங்கோ. அதில் இந்த வார்த்தைக்கு வேற ஒரு உணர்வு உங்கள் உடம்பில் அப்படி கரண்டாக ஒரு மின்சாரம் போல ஒரு எனர்ஜி நீரோட்டமாக அப்படி வந்து பாயிற மாதிரி வந்து பண்ணிட்டாரு. தாமரை மலரே மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன், தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன். பாடலில் விஷயம் இருக்கிறத விட டியூனை கெடுக்காம அவர் எழுதியிருக்காரு பார்த்தீங்களா, அதுதான் போட்டிருக்காரு அவரு. அதுக்கு ஓசை வந்து எவ்வளவு ஹெல்ப் பண்ணுது பாருங்க. தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன். இப்போ அதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிற மாதிரியும் ஒரு உணர்வு இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா. அது இசையால் மட்டுமே ஆகக்கூடியது, வேறு ஒன்றாலும் ஆகுதில்லை. எனக்கு எழுதின கவிஞர் எழுதின கடைசி பாடல் கண்ணே கலைமானே, கண்ணே கலைமானே கண்ணிமையில் என கண்டே உன்னை நானே,
அந்த வகையில் இளையராஜா அதிர்ஷ்டசாலி என்று கவிஞர் வாயாலே பாடல் எழுதிவிட்டு பிரசாத் ஸ்டுடியோ என்னுடைய கம்போசிங் ரூமிலிருந்து வெளியே சென்று அவருடைய உதவியாளர் அவர்களிடம் அவர் சொல்லியிருக்கிறார், ராஜா மிகவும் பெரிய அதிர்ஷ்டசாலி. அதிர்ஷ்டம் தானா, திறமே இல்லையா? எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இல்லைடா இதுதான் நான் எழுதுகின்ற கடைசி பாடல், இதுக்கு மேல் சினிமாவுக்கு பாட்டு எழுதப் போவதில்லை என்று சொல்லிவிட்டு அமெரிக்கா சென்று அங்கே மறைந்து இங்கே திரும்பி வந்தார். திரும்பி வந்து இங்கே காரியங்கள் செய்தார்கள். அதுபோல் அந்த அந்த கவிஞர் வாயால் அவர் பாடின வார்த்தைகள் எல்லாம் பொய்யாக போனதில்லை. அவர் பாடிய ஒரு வார்த்தை ஒரு ஸ்டுடியோவையே எரித்து விட்டது. நெப்டியூன் என்ற ஒரு ஸ்டுடியோ இருந்தது, அது நெருப்பிலே போய்விட்டது அவர் சொன்ன ஒரு வார்த்தையினால். அவ்வளவு வாக்கு பலிதமுள்ள சரஸ்வதியினுடைய கடாட்சம் உள்ள, கம்பனுக்கு அடுத்தபடியாக சரஸ்வதியினுடைய கடாட்சம் உள்ள பாரதிக்கு பின்னால் கவிஞர் கண்ணதாசன் வாக்குக்குத்தான் பலிதம் இருந்தது. அதற்கு அடுத்து என்னுடைய வாக்குக்கும் பலிதம் இருந்தது. இந்த ஹியூமன் ரைட்ஸ்காலே நூற்றாண்டே இல்லை, 2 நூற்றாண்டுகளையும் தாண்டி நன்றாக வாழப்போகிறது. ஏனென்றால் 48 வருடமாக நான் இதனுடன் தொடர்புடன் இருந்திருக்கிறேன். பெண்கள் வந்து தீண்டும் மனசில, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணம் நினப்புல, வந்து வந்து போகுதம்மா எண்ணம் எல்லாம் வண்ணம் அம்மா, எண்ணங்களுக்கு ஏத்தபடி வண்ணம் எல்லாம் மாறும் அம்மா, உண்மையம்மா உள்ளத நான் சொன்னேன் பொன்னம்மா சின்ன கண்ணே, தென்றல் வந்து தீண்டும்